இன்னைக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மார்ஷல் ஆர்டிஸ்ட் 5th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கான மென்டாரை நீங்களே ஃப்ரீயா செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்றாங்க. இருக்கிற பசங்க எல்லாரும் அச்சு புடிச்சு முதல்ல நான் போய் என் மென்டாரை சூஸ் பண்ணிக்கிறேன்டான்னு போயிட்டு இருக்கேன். நிறைய பசங்க அங்க ஒரு பாக்ஸிங் வாத்தியார் ஒருத்தர் இருப்பாரு. சோ அவரு பார்க்கவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை தான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கு. எஸ்பெஷலி பசங்க. நம்ம ஹீரோவும் நான் யாராவது தேடுறாங்களான்னு பாக்குறேன்ட்டு போவானா அப்ப அங்க ஒரு வாட்டர் பவர் எல்லாம் பயன்படுத்துற மாதிரி ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க என்னன்னா பசங்களையெல்லாம் என்னால சேர்த்திக்க முடியாது, பொண்ணுங்க மட்டும் வேணா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸா சேர்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அது ஏன் கவனிச்ச ஹீரோ அங்க அகாடமில இருக்கிற சில சீனியர்ஸுமே மென்டரா இருப்பாங்க போல. சோ அவங்க கிட்டே சில பசங்க சேரும் போது சீனியர்ஸ் கிட்ட எல்லாம் சேர வேண்டாம், வேற யாராவது தேருவாங்களா அப்படின்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அங்கதான் அந்த கர்லி ஹேர் வச்ச லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்கள பாத்துட்டு நேத்து இருந்தவங்கள அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு போர்டு ஒண்ணு இருக்கும். அதுல நேத்து அந்த டீச்சர்ஸ் எல்லாம் என்ட்ரி கொடுத்துட்டு அவங்களோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி காட்டும் போது அங்க ஒரு 20 பேர் மட்டும் தாக்கு பிடிச்சிருந்திருப்பாங்க. அதுல இருந்து யாராவது வந்தா போதுமானது, மத்தவங்க எல்லாம் வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேர்ல எழுதி வச்சிருந்திருப்பாங்களா. அப்ப அந்த லேடியை நம்ம ஹீரோவா வாலண்டியரா கூப்பிட்டு, டே தம்பி நீ கம்முனு இங்கேயே இருந்துக்கோ சரியா, ஏன்னா நீ வேற எந்த ஒரு சீனியர் குரூப்லயும் சேர்றதுங்கிறது கரெக்டா இருக்காது. ஏன் தெரியுமா, இந்த அகாடமில இருக்கிற இந்த மென்டாருக்காக சில சீனியர் எல்லாம் வந்திருக்கானுங்களே, இவனுங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி அந்த வேங் அப்படின்னு உங்க ஊர்ல இருந்து வந்தவங்கிட்ட உத வாங்கி இருக்கானுங்க. சோ அந்த வேங் கிட்ட அடி வாங்கின சீனியர்ஸ் நீ டெய்லியும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே நேரத்துல உன் கிளாஸ் பசங்களே சேர்த்து நீ மொத்தி விட்டு இருந்திருக்க, அவனுங்களையும் நீ டெய்லி ஃபேஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. என் கூட இருந்தீங்கன்னா அந்த சிங்கத்தலையனால அவன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால அவன் கூட எல்லாம் போய் சேர்ந்துராதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த என்னன்னா பதிலுக்கு என்ன என்னால என்னோட ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது, இல்லனா என் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டூபிடான செயல்களை பண்ற அளவுக்கு முட்டாள் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படிலாம் கேட்க, அதுக்கு அந்த ஆளுக்கு நோஸ் கட் பண்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, தம்பி நான் சில பில் எல்லாமே எடுத்து வச்சிருந்திருக்கேன், சில மெடிசன்லாம், அதெல்லாம் நீ வாங்கி போட்டுக்குவியாமான்னு சொல்ல, அதை கேட்டு மத்த பசங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறானுங்க. என்னது இப்பதான் சேர்ந்த உடனேமே அவனுக்கான எலிக்சர் எல்லாம் தருவீங்கன்னா அப்படின்னா நாங்களும் அங்கதானே இருக்கணும்னு எல்லாரும் படையெடுத்து போய் சேர்ந்துகிட்டு இருப்பானுங்களா. அட முட்டா பசங்களா, இதுக்கு கூட அவகிட்ட ஓடி போயிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நீ எதுக்கு இப்ப ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கேம் ஆடிட்டு இருக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு அந்த லேடி, என்னது ஃபியூச்சரா, சர்ரா ஹீரோ பையா, உன்னோட ஃபேமிலி ஏதாவது பயங்கர பெரிய கல்டிவேஷன் ஃபேமிலியா என்ன, உன்னோட தாத்தா பாட்டிகள் ஏதாவது 6வது 7வது லெவல்ல இருக்கிற பெரிய வாரியர்ஸா இருக்கிறாங்களா என்ன, ஆனா அவன் கூட இருந்த அந்த சானுங்கிற பையன் இருக்கிறான்ல, அவனோட தாத்தா ஒரு 6வது லெவல் வாரியர். இன்னும் சொல்ல போனா அவன் இந்த அகாடமிக்கு வரல அப்படின்னாலுமே கண்டிப்பா அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாவே அவன் ஒரு ஆவரேஜான ஒரு வாரியரா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. ஈவன் இங்க இருக்கிற மத்த பசங்க அவங்களும் இதே மாதிரி சிமிலரான பேக்ரவுண்ட தான் ஷேர் பண்றாங்க. ஆனா உங்க ஊர்ல இருக்கிற அந்த வாங் அப்படிங்கிற நபர், அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது, எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுமே இல்லாம தான் அவன் இவ்வளவு தூரம் வந்திருக்கான். அப்படி இருக்கீங்களா உனக்கு எப்படியா வசதின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் யோசிச்சு பாக்குறான். ரைட், அப்ப அந்த ஆளுக்கு எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் பவர் எல்லாம் இல்லனா எனக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, அப்ப நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி நான் ஏன் மத்த வாத்தியாருங்க கிட்ட கத்துக்காம உங்ககிட்ட கத்துக்கணும், உங்களை ஏன் என்னோட மென்டாரா ஏத்துக்கணும்னு ஒரு கேள்வி கேட்க, ரொம்ப சிம்பிள், சொல்லி தரதுல அவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்க போறது இல்ல. ஆனா என்ன, அவங்க கொடுக்கறத விடவுமே அதிகமான சேலஞ்சஸ் நான் தருவேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா ஓகேன்ட்டு அவங்களோட ஒரு மென்டியா இருக்கிறதுக்காகவே நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறானா. ஆனா அப்ப அந்த பாக்ஸர் சொல்லுவாரு, இந்த இத்தனை வருஷத்துல நீ ஒரு 12 பேரை ட்ரெயின் பண்ணியிருந்திருக்க, ஆனா அந்த 12 பேர்ல பாதி பேர் கிராஜுவேஷனுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்காங்க, இவனையாவது பார்த்து தேத்தி விடுன்னு சொல்ல, இதை முதல்லயே சொல்ல மாட்டீங்களான்னு ஹீரோ வாய பொழுதுட்டு இருப்பான். ஆனா அந்த சிங்கத்தலைனோட வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தைகள் உதிர்ந்த பிறகும் அங்க ஒரு ப்ளூ மண்டை, கண்டிப்பா நான் உங்களோட ஒரு ஸ்டூடெண்டா இருக்க விருப்பப்படுறேன்னு அவங்களும் ஒரு அப்ளிகேஷனை போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு சில விளக்க உரைகள் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோவோட சில நாலேஜ் எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்றாங்களா. அதுக்கப்புறம் தான் அவனை அந்த பில்லை எடுக்கவே வைக்கிறாங்க, லைக் அந்த மெடிசனை. அதை எடுத்ததுக்கு அப்புறம் அவனோட கை கால்கள் எல்லாமே வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை போக்கஸ் பண்ண சொல்றாங்களா. சிறிது நேரம் கழித்து நம்ம ஹீரோக்கும் ஒரு பயங்கரமான ஒரு புத்துணர்வு பெற்ற ஒரு ஃபீல் ஒண்ணு கிடைக்கும். ஆஹா, நீங்க கொடுத்தது என்ன இந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆளு சேகரிக்காக ஃபர்ஸ்ட் கிரேடு பில்ல ஒண்ணு தரீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அதை கொடுங்கன்னு கேட்க, அந்த வார்த்தையும் பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு எதையோ எடுக்கிற மாதிரி போய் அப்படியே ஹீரோட கண்ணத்திலே ஒண்ணு வச்சுட்டு, குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா போய் கொடுக்கணுமா, கண்டிப்பா அதெல்லாம் உனக்கு தான், ஆனா இப்போதைக்கு கிடையாதுன்னு அவனை அச்சு பத்தி விட்டுருவாங்க வெளியில. அதுக்கப்புறம் அந்த லேடி யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசும்போது கொஞ்சம் உருன்னு பேசிட்டு இருப்பாங்களா, உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இப்படியா பேசு அப்படின்னு ஆப்போசிட்ல இருக்கிறவர் சொல்ல, அதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல அப்புறம் என்னையா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் காரசாரமா பேசிட்டு இருக்கும் போது, அப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒரு மேட்டர் சொல்லுவார், லைக் பொண்ணுக்கு பழி வாங்கறதுக்காக தானே போயிருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி.
ஏதோ மேட்டர் நடந்திருக்கு போல. இந்த டீச்சருக்கு ஒரு பொண்ணு கூட இருந்திருக்காங்க, டாலர்ல போட்டோலாம் வச்சிருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ப்ளூ மண்டையும் ஜிம்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அண்ட் அந்த ப்ளூ மண்டைக்கு பயங்கரமா இந்த கிக்கிங் எல்லாமே செமையா வருது போல. அப்போ உள்ள வந்த வாத்தியாரும் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு பிராக்டிஸ்னு சொல்லி சும்மா அந்த மரக்கட்டையை அவங்க உதைப்பாங்களா, அதுல பொத்துக்கிட்டு ஒரு ஓட்டையே விழுந்துரும். சோ இந்த அளவுக்கு ப்ரிசைஸா இருக்கணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு இனிஷியலா கொடுக்க போற ட்ரைனிங்கே நீங்க பஞ்சஸையும் கிக்ஸையும் தான் அதிகமா நம்பி இருக்கிறீங்க. சோ அதுதான் உடம்புல இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்டான போனும் கூட. அதனால அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அது மூலமா சண்டை போறத மாஸ்டர் பண்ணியாகணும். சர்ரா ஹீரோ பையா எங்க டெமோ காட்டுன்னு கேட்க சரின்னு நம்ம ஹீரோவும் பயங்கர கான்பிடன்ட்ல வந்துட்டு அப்படியே பவர்ஃபுல்லா ஒரு கிக் ஒன்று வைக்க அவனோட கால் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருமா. ஆஹா எதை கொண்டு வந்து அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் கதறிக்கிட்டு இருக்க பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம வாத்தியாரு டிபார்ட்மெண்ட்ஸ் ஒன்னு இருக்கும், அங்க போயிட்டு உன் சைஸுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அலாய் ஷூ ஒன்னு வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கரமா அடிபட்டு இருக்கும் போல தட்டு மாதிரி நம்ம ஹீரோவும் நேரா அந்த லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ட போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆள் கிட்ட அவன் ஒரு அலாய் ஷூ ஒன்னு வேணையா அப்படின்னு கேட்டா எந்த கிரேட்ல வேணும் அப்படின்னு கேட்பாரு. அந்த ஷூஸோட குவாலிட்டியை பொறுத்து அதை வந்து தரம் பிரிச்சிருந்திருப்பாங்க. நீ ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ங்கிற காரணத்துக்காக உனக்கு ஒரு இ கிரேடு கொடுத்தா போதுமானது, ஒரு 40 கிரெடிட் கூட அப்படின்னு கேட்க 40 கிரெடிட் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாயை புலந்தாடுறான். பொருள் வாங்கணும்னா எக்ஸ்சேஞ்சுக்காக கிரெடிட்ஸ் கொடுக்கணும் போல. ஆனா நம்ம ஹீரோட இந்த ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு சரி சரி நீ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறங்காட்டி உனக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட், நீ 50 கிரெடிட் மட்டும் கொடு, உனக்கு நான் டி கிரேட்ல இருந்தே ஒரு அலாய் ஷூ தரேன்னு சொல்லும் போது 50 கிரெடிட் கிடைச்சதே அவ்வளவுதான். சரி போனா போயிட்டு போகுது, அவங்க ஷூ வேற வாங்க சொல்லிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த ப்ளூ மண்டை நம்ம ஹீரோ வாத்தியார்னு சொல்லிட்டு ட்ரைனிங் பண்றதுக்காக ஜிம்முக்கு வந்திருப்பாங்க. அங்க ரிங்ல ஆல்ரெடி சில பேர்லாம் இருப்பானுங்களா, ஆஹா கூட்டமா இருக்கே அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்ப அப்போ அந்த ரிங்ல இருந்த ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோவா வம்பளுப்பான். சோ அந்த பையனோட அண்ணன் ஏற்கனவே இந்த வேங் கிட்ட அடி வாங்கி இருக்கானாமா. வேங்குக்கும் உனக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஹீரோ பையன். அந்த சம்பந்தத்தை நான் உன்னை அச்சு முச்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க இதோட நம்மள சண்டைக்கு கூப்பிடுறானுங்கன்னு சொல்லி ஹீரோ எக்ஸைட் ஆயிட்டு ரிங்ல இறங்கிடுவான், வாங்க சண்டை செஞ்சு பாத்துரலான்னு. முதல்ல அந்த பசங்கள ஒரு அல்லக்கை ஒருத்தர் இருப்பான், அவன் தான் ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக வரானா. ஆனா அந்த ஆள் என்னன்னா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்க நம்ம ஹீரோ வச்சு அங்கிட்ட இங்கிட்ட பறக்கட்டுலாம் இருப்பான். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பானா. இருந்தாலுமே அடிக்கிறவன் என்னன்னா நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா பொழந்து கட்டிட்டு இருக்கும் போது ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோவோட வாத்தியார் உன்னோட பவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்றா அப்படின்னு ஒரு சின்ன அட்வைஸ் ஒன்னு கொடுக்க, கூடவே இந்த மாதிரி ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான சிச்சுவேஷன் ஒன்னு வரும்போது இவென்ச்சுவலி அவன் அங்க புதுசா ஒரு டெக்னிக் அவனை கத்துக்கிறான். பவர்லாம் கேதர் பண்ணி அந்த ஆளை டைரக்டா உதைக்காம சும்மா அந்த உதைக்கிற அந்த ஃபோர்ஸை வச்சு அங்க டிஃபீட் பண்றான். இருந்தாலும் ஏற்கனவே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அடி விழுந்திருக்கு. சோ அடுத்த ரவுண்ட் அடுத்த சண்டை வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை சண்டைக்கு கூப்பிட்டு அந்த பசங்களே சொல்றானுங்களா. ஆனா இருந்தாலுமே நீ இப்ப சண்டை போட்டுக்கிறீங்களா, உன்ன மாதிரியே தான் எங்க அண்ணனுமே வந்து ஒரு பெரிய வாரியர் ஆகணும் அப்படிங்கிற சொல்லி அதிக நம்பிக்கையோட வந்தான். ஆனா அந்த நம்பிக்கை எல்லாமே அந்த வேங் கிட்ட தோத்து போனதுக்கு அப்புறமே போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சிம்பத்தி கார்டு போட, தோத்து போனதுக்கே நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சுன்னா நீங்க எல்லாம் எப்படா ஒரு வாரியர்னு அவங்க அண்ணனை கலாய்க்கிற டோன்ல நம்ம வார்த்தையாரும் சில வார்த்தையெல்லாம் விட ஆரம்பிச்சிருவாங்களா. அந்த ஆள் டென்ஷன் ஆயிருவான். சரி இன்னைக்கு ஹீரோ பொழந்துட வேண்டியதான் அப்படின்னு ரிங்ல இறங்க போகும்போது உனக்கு ஏதாவது பஞ்சாயத்துனா என் கூட பண்ண வேண்டியதான்ட்டு வேங் அந்த இடத்துக்கு வருவான். இந்த யூனிவர்சிட்டியில உனக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது, சும்மா தான் வந்தேன். பட் இருந்தாலும் ஹீரோக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்ல, அவன் செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி அதுக்கு ஐ டோன்ட் கேர். அதே மாதிரிதான் என் பிரச்சனைகளுக்கும் ஹீரோக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல, என் கூட பஞ்சாயத்து பண்ணணும்னா என்கிட்ட பண்ணணும். சரியா என்னன்னு சொல்லும் போது அந்த வேங் கூட அந்த குவின் இருக்கிறான்ல அந்த பையனும் இருப்பான். அதுக்கப்புறம் 3 பேரும் வெளியில போயிட்டு சாப்பிட்டு இருக்கும் போது சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம வேங் இந்த மாதிரி டே உங்க யூனிவர்சிட்டியில ஏதோ ஃப்ரெஷர்ஸ்க்கு நடுவுல ஒரு வாரியர் பேட்டில் மாதிரி ஒண்ணு நடக்க போகுது, அதுக்கு தயாரா இருந்துக்கோ. ஏன்னா அந்த பேட்டில் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சோ இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு தெரிய வேண்டாமாடா அப்படின்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.